சதக்கல்லாஹுல் மௌலானல் அலீம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தை எதிர்நோக்கி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய தினங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. திருக்குரானிலே ஒரு வசனம், வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் நேரத்தின் மீது, அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின், அதை அடுத்து வரக்கூடிய 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபிஇ வல் வத்ரி, அந்த 10 தினங்களில் வரக்கூடிய ஒற்றைப்படையான இரட்டைப்படையான நாட்களின் மீது சத்தியமாக என்று ஒரு வசனம். இந்த வசனம் எது குறித்து பேசுகிறது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்களை பற்றி சொல்லப்படுகிறது. காரணம், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களில் தான் எல்லா விதமான ஹஜ்ஜின் நல்ல காரியங்கள் அத்தனையும் செய்யப்படுகிறது. அது அரஃபாவாக இருக்கலாம், முஜ்தலிஃபாவாக இருக்கலாம், எண்ணபெற செய்திகளாக இருக்கலாம். ஒரு ஹாஜி மக்காவில் இருந்து காபாவை வலம் வந்து அவர் செய்யக்கூடிய அத்தனை புனித செயல்பாடுகளும் இந்த 10 தினங்களிலே இருக்கிறது. எனவே தான் துல்ஹஜ் மாதம் பிறக்கிற போது குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு ஹாஜியின் சிந்தனையிலேயே இருப்பதற்காக, பிறை பிறப்பதற்கு முன்பு அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பிறை பிறந்த பிறகு அவர் நகங்களை வெட்டுவதோ அல்லது ரோமங்களை களைவதோ இல்லாமல் ஒரு ஹாஜியின் சிந்தனையிலேயே இந்த 10 தினங்களை கடந்து அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுத்த பிறகு அவர் தன் முடிகளை களைந்து கொள்ளலாம் என்று நமக்கு சொல்லுவார்கள். ஹஜ்ஜுக்கு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த 10 தினங்களுக்கு அவர்கள் இது போன்றதொரு நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்னா, ஹாஜியினுடைய எண்ண ஓட்டங்கள் நமக்கும் வர வேண்டும், அந்த சிந்தனை ஓட்டங்கள் நமக்கும் வர வேண்டும். அவர்களும் அங்கே அப்படித்தான் ஹஜ்ஜின் கடமைகளை முடித்துவிட்டு ஆட்டை அறுக்கிறார்கள். ஆடு அறுக்கப்படுகிற போது அவர்களுடைய இபாதாத்துகள் முடிந்திருக்கிறது. அதுபோல இந்த இடத்திலையும் நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் நிறைவேற்றிவிட்டு குர்பானியை கொடுத்து விட்டு அதே போன்றதொரு எண்ண ஓட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு ஹாஜி காபாவின் வளாகத்திலே தவாஃபில் கால் பதித்து நடந்திருப்பார், ஜம்சம் தண்ணீரை அருந்தி இருப்பார், ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டிருப்பார், மக்காம இப்ராஹீமுக்கும் பக்கத்தில் நின்றிருப்பார், சஃபா மருவாவிலே ஓடி இருப்பார். எத்தனை எத்தனை காட்சிகளை அவர் அங்கே காணுகிறார். அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இல்லையா? என்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா மலைகள் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் என்று திருக்குரான் சொல்லுகிறது. இந்த எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்துவிட்டு அந்த கடமைகளை நிறைவு செய்கிற ஹாஜியின் எண்ண ஓட்டம் எவ்வளவு உயர்ந்ததாகவும் மேலானதாகவும் உறுதியானதாகவும் இருக்குமோ அதுபோல ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு வரணும்னா இந்த 10 தினங்களில் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 10 தினத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதிக்கிற தினங்களிலேயே இந்த 10 தினங்கள் சிறந்ததுன்னு சொன்னாங்க. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் செய்யப்படுகிற போது அதற்கு அதிகப்படியான அபரிதமான கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு சஹாபி கேட்டார், ஒருத்தர் ஜிஹாதுக்கு போகிறாரு, அதை விடவா? ஆமாம், ஜிஹாத் என்கின்ற அல்லாஹ்விற்காக வேண்டி அவர் யுத்த காலத்துக்கு போகிறார் அல்லவா, அதையெல்லாம் விட இந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்படுகிற இந்த 10 தினங்களில் செய்யப்படுகிற அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. இங்கே யோசிக்கணும், இந்த 10 தினங்களில் 10 தினங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம். இதற்கு முன்பே நாம் அதை தயாராக்கி கொள்கிறோம். அதில் என்ன வணக்கங்களை செய்யலாம், எந்த வணக்கங்களை செய்தாலும் அதற்கு கூலிகள் அதிகம். பொதுவாக லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கினா அந்த நாளில் ஒரு வார்த்தைக்கும் அதிகப்படியான நன்மைகள் உண்டு, ஒரு தொழுகைக்கும் நன்மை அதிகம் உண்டு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோல இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தினங்களை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய தினங்களில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் பல்வேறு சிறப்புகளை சொன்னார்கள். ஒரு யூதவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இடத்துல வந்து கேட்டார், உங்கள் மார்க்கத்தில் ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் எங்கள் யூத மதத்தில் வந்திருக்குமானால்
அந்த நாள் மட்டும் எங்கள் யூத மதத்தில் இடம்பெற்றிருக்குமானால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஈதாக அறிவித்திருப்போம். அந்த நாள் மிக சந்தோஷத்திற்குரிய நாளாக எங்கள் சமுதாயம் கொண்டாடி இருக்கும். அப்படிப்பட்ட நாள் உங்களிடம் இருக்கிறது என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அது எந்த நாளை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அது அரஃபா என்று சொல்லப்படுகிற துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த நாள் எங்களிடத்திலும் அது ஒரு பெருநாளை போலத்தான் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? ஏன் அந்த நாளில் பெருநாளை போல நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்று யூதவர் சொன்னார் என்றால், அந்த தினத்திலே தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இதுவரை வானத்தில் இருந்து உங்களுக்கு வந்து கொண்டிருந்த வழிகாட்டுதல்கள் இத்தோடு நிறைவு பெற்று விட்டது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டார். தௌராத்தும் வானத்திலிருந்து வந்தது தான், ஆனால் அது இதோட முடிஞ்சிருச்சு, இனி அல்லாஹ்வுடைய கடமைகள் இவ்வளோதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி முடிக்கல. இன்ஜீல் வேதமும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான், ஜபூர் வேதமும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். இந்த எல்லா வேதங்களும் வந்து கொண்டிருந்துச்சு. இதோடு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இந்த உலகத்துக்கு முடிந்து விட்டது என்று அங்கே வரல. இது இப்போ தற்காலிகமாக தான் வந்திருக்குது. இது இன்னும் கொஞ்சம் காலம் மாறும்போது இன்னும் சட்டங்களை மக்களுக்கு தகுந்தது போல நான் மாற்றி இறக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் விட்டு வச்சுட்டான், சொல்லலை. ஆனால் திருக்குரானில் என்ன ஆயிடுச்சுன்னா, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்க அனுஷ்டானங்கள் அத்தனையும் இத்தோடு நிறைவுபடுத்தப்படுகிறது. இனி ஒரு ஃபர்ல் வரப்போறதில்லை, இனி ஒரு அல்லாஹ்விடமிருந்து புதிய கடமைகள் வரப்போறதில்லை. இந்த உம்மத்துக்கு, மனித சமுதாயத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து வருது. எதுவரை வந்தது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அரஃபா மைதானத்தில் வைத்து பிறை 9 அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்னு அல்லாஹ் இறக்குனான் இல்லையா, அதுவரை அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இந்த பூமிக்கு வந்தது. இதுக்கப்புறம் நிறைவு பெற்று விட்டது. இந்த மார்க்கம் நிறைவு பெற்றது என்கின்ற இந்த வார்த்தை எங்கள் மார்க்கத்தில் இருந்திருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் உங்கள் மார்க்கத்தில் அந்த வார்த்தை வந்திருக்கிறது என்பதாக அவர் யூதவர் சொன்னார். அரஃபா என்கின்ற நாளும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களுக்குள்ளே வருகிறது. அரஃபாவிலே நோன்பு நோக்க வேண்டும். ஒரு மனிதர் அரஃபாவில் நோன்பு நோற்பது ஒரு வருடம் முழுக்க நோன்பு நோற்ற சிறப்பை தருகிறது. எனவே துல்ஹஜ் மாதத்தினுடைய எல்லா தினங்களையும் புனித தினங்களாக நாம் கருத வேண்டும். அந்த தினங்களில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நல்ல அமல்களை செய்வதற்கு, தான தர்மங்களை செய்வதற்கு, திக்ருகளை செய்வதற்கு, பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு நல்ல சூழல்களை இந்த 10 தினங்களிலே நாம் வகுத்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுப்பவர்கள் அந்த குர்பானிக்காக வேண்டி தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி புனித ரமலான் மாதம் வந்துச்சுன்னா 1 மாத காலகட்டங்கள் இபாதாத்தில் கழிகிறதோ, அதுபோல துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களும் இது இபாதத்திற்குரிய நாட்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகளை செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.